V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நிறங்கள் 3 திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வெவ்வேறு திசையில் பயணிக்கும் 3 மனிதர்கள், அவர் குணநலங்கள் ஒரே புள்ளியில் இணையும் ஒரு கதை தான் நிறங்கள் 3 திரைப்படம். இந்த படத்தை ஐங்கரன் இன்டர்நேஷனல் நிறுவனம் சார்பாக கே கலியமூர்த்தி தயாரிச்சிருக்காரு. கார்த்திக் நரன் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு. இசை ஜெஸ் விஜய், கேமராமேன் டிஜோ டோபி, சிரிஜித் சாரங் எடிட் பண்ணியிருக்காரு. கதையின் நாயகனா அதர்வா, சரத்குமார், ரகுமான், அம்மு அபிராமி, ஜின்னி சேகர், ஜான் விஜய் இன்னும் சிலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் அப்படி பார்த்தீங்கன்னா, 3 திசையில் பயணிக்கும் வெவ்வேறு மனிதர்கள். அதர்வா இயக்குனராக துடிக்கிறாரு. சரத்குமார் ஒரு லஞ்சம் வாங்குற போலீஸ் அதிகாரியாக இருக்காரு. ரகுமான் ஒரு கல்லூரி பள்ளிகளுக்கு பாடம் நடத்த ஒரு ஆசிரியர் இருக்காரு. ஸோ இவங்களோட குணங்களை தான் நிறங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பயணிப்போம். ஒவ்வொருவரோட குணமும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு எண்ணங்களோட, அவரோட எண்ண அலைகள் வெவ்வேறு இதை நோக்கி இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம். ஸோ அப்படிப்பட்ட மனிதர்கள் ஒரே புள்ளியில் இணைக்கிறது எப்படி அப்படிங்கிறது அந்த படத்தில் ஒரு மையக்கருவாக சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு இயக்குனராகணும்னு பல போராட்டம் பண்ணுறாரு. அதனால் நிறைய அவமானங்கள், சறுக்கல்கள், இடைஞ்சல்கள் இவ்வளோலாம் இருக்குது. பட் ஆனால் ஒரு மிக திறமையான மனிதராக இருக்காரு. ஆனால் அந்த திறமையான மனிதருக்கு ஏன் ஒரு உயரம் கிடைக்கல அப்படின்னா, அவர் ஒரு போதைக்கு அடிமையான மனிதனாக இருக்கார். ஸோ போதையிலேருந்து மாறினாரா, இயக்குனர் ஆனாரா அப்படிங்கிற ஒரு விஷயம். சரத்குமார் ஒரு லஞ்சம் வாங்குற அதிகாரியாக இருக்கார். அவர் முடிவில் லஞ்சம் வாங்காமல் நேர்மையான அதிகாரியாக மாறினாரா அப்படிங்கிறது ஒரு பக்கம். ரகுமான் மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிற ஒரு பேராசிரியர் இருக்கார். ஸோ அவர் 24 மணி நேரம் குடிகாரன். பொதுவாக எவ்வளோதான் குடித்தாலும் தாய்க்கும் தாரத்துக்கும் மகளுக்கு வித்தியாசம் தெரியும். அப்படி ரகுமான் அளவுக்கு மீறின ஒரு குடிகாரத்தில் நம்ம பார்வையாளர்கள் முகம் சுளிக்கிறவுக்கு யாரும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ஸோ அது ரசிகர்கள் எப்படி அதுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க அப்படின்னு தெரியல. ஆனாலும் 3 பேருமே இந்த படத்தில், அதர்வாவாக இருக்கட்டும், சரத்குமார் சாராக இருக்கட்டும், ரகுமானாக இருக்கட்டும், 3 பேருமே ஒரு தைரியமாக எதிர்ப்புகளை, அதாவது யாரும் சங்கடப்படுவாங்களா அதை யோசிக்காமல் தைரியமாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 3 பேத்துக்குமே அது ஒரு பாராட்டு சொல்லி ஆகணும். ஸோ இதை ஜனங்க எப்படி வரவேற்பாங்க அப்படிங்கிறத ஒரு கேள்வி. அளவுக்கு மீறின ஒரு குடி போதையில் மகளை தொடுறதுக்கு எந்த தகப்பன் நடிக்கிறதுக்கு ஒத்துக்குவோம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பட் இருந்தாலும் அந்த காட்சி நமக்கு ஒரு சின்ன நெருடல் தந்தாலும் கதைக்கு அவசியம் அப்படிங்கிற பட்சத்தில் இயக்குனர் வச்சிருக்காரு. ஸோ இதை எப்படி வரவேற்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இவர்களைப் போல அம்மு அபிராமி கேரக்டர், ரகுமான் மகளாக வர்றாங்க. நடிப்பில் ரொம்ப ஸ்கோர் பண்ணுறாங்க. பொதுவாக ஒரு காட்சியை நடிக்கிறதுக்கு ஒரு இயக்குனர் சொன்னால் அந்த காட்சியை நடிக்கிறது ஒவ்வொருத்தரும் நம்ம சில நடிகைகிட்ட சொன்னால் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுத்துவாங்க. ஆனால் அந்த காட்சிக்கு உயிரோட்டம் கொடுக்குற மாதிரி நடிக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தில், அந்த விஷயத்தில் அம்மு அபிராமி ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. ஒரு தகப்பன் மகள் மட்டும் தொடும்போது அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. நிச்சயமாக தமிழ் சினிமாவில் இவங்க மிகப்பெரிய உயரம் நிச்சயமாக அடைவாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. எந்த படம் நடித்தாலும் கூட யார் நடித்தாலும் இவங்களோட பங்களிப்பு, இவங்களோட காட்சி அமைப்பு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கொடுத்த விஷயத்த அந்த டைலாக் டெலிவரியில், அந்த முகப்பாவனையில் அழகாக ஸ்கோர் பண்ணுறாங்க. பக்கத்தில் எவ்வளோ பெரிய நடிகர் இருந்தாலும் இவங்க ஸ்கோர் பண்ணி நிற்கிறாங்க. அது இந்த படத்தில் செஞ்சுருக்காங்க. தமிழ் சினிமாவில் இவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல உயரமான இடம் நிச்சயமாக இருக்குது. ஸோ எல்லா தொழில்நுட்ப கலைஞரும், எல்லா நடிகர்களும் இந்த படத்தில் அவங்க முழு மூச்சில் செயல்பட்டுருக்காங்க. இந்த நிறங்கள் 3 நிச்சயமாக ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயமாக தான் அமையும். ஏன்னா சொல்கிற விஷயம் மெசேஜ் தான். ஏன்னா இன்றைக்கி ஒரு சினிமா எடுக்கிறது அவர் எளிதான விஷயம் இல்லை. அந்த இயக்குனர் ஆசையில் அவர் வர்றவர் அவளை எவ்வளோ போராட்டம், எவ்வளோ அவமானங்களை சந்திக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயமா இருந்தால் கூட அவர் ஏன் சேர்க்கிறாரு அப்படிங்கிற ஒரு காரணம் இனி வரும் இயக்குநர்களுக்கும் சரி, வர நினைக்கும் இயக்குநர்களுக்கும் சரி ஒரு பாடமாக இருக்குது. இதை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க. இது இயக்குனருக்குன்னு மட்டும் இல்லை, எந்த துறையாக இருந்தாலும் சரி, நம்ம இவ்வளோ இத்தனை வருஷமாக நான் கஷ்டப்படுறேன், நான் சரியான உயரத்துக்கு வர முடியல அப்படின்னா என்ன காரணங்கிறத நம்ம தான் பார்க்கணும். நம்ம நல்லா இருந்தாலும் நம்ம கெட்டு பண்ணாலும் அதுக்கு நம்ம தான் பொறுப்பு. ஸோ நம்ம நல்லா இருக்கு என்ன பண்ணணுமோ, நம்ம பயணம் ஒரே நேர்கோட்டில் போனால் மட்டும்தான் நம்ம இலக்கு அடைய முடியும். ஸோ அதுக்கு இந்த இயக்குனருக்கு ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க. லஞ்சம் வாங்குற போலீஸ் அதிகாரியாக நடிக்கிற சரத்குமார் இதை எப்படி ஒத்துக்கிட்டார் அப்படின்னு தெரியல. லஞ்சம் வாங்குற காவல்துறை அதிகாரியா, பட் ஆனால் முடிவு நல்ல விஷயத்த சொல்கிறாரு. அவருக்குமே இந்த படம் ஒரு நிச்சயமாக ஒரு திருப்பு முனையை கொடுக்கும். படம் ரொம்ப நல்லா வந்துட்டு தியேட்டரில் பார்த்து இந்த படத்தை கொண்டாடுறது நம்ம ரசிகர்களோட கடமையாக தான் நான் பார்க்குறேன். நான் நிச்சயமாக நிறங்கள் 3 ஒரு சினிமாவில் அதர்வாவுக்கும் சரி, சரத்குமார் சாருக்கும் சரி, ரகுமானுக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும். அதர்வாவுக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு படியாக தான் இருக்கும் இந்த படம். ஸோ இந்த படம் நிச்சயம் ஒரு வெற்றி படம் அப்படிங்கிறது ஒரு சினிமா பார்வையில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அனுப்பிடுங்க. வணக்கம்.